phase of vector algebra. Okay, so before that, just I want to check with my audio and video. The board is full view. You are getting a full view, right? The video is clear, right? So please tell me the video is clear and the audio is audible to you. So any problem, Yes, sir. any issues, please tell me, right? We'll move on. So actually, we are discussing about the line and a plane. The topic, the last session, we are going to mingle with line and a plane. So in the last class itself, I have clearly given the line of intersection of planes. So the equation of the plane passing through the line of intersection of the plane is first plane or second plane. ஏதோ ஒரு plane plus scalar into another plane. நீங்க first plane தான் அப்படி எடுக்கணும் இல்ல. நான் உங்களுக்கு புரியன்றதுக்காக சொல்றேன். First plane plus scalar into second plane. இல்ல second plane போட்டுட்டு scalar into first plane which is equal to 0 னு போடலாம். சரிங்களா? நேத்து கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி நம்ம போட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். Exercise 6.9, the first problem we solved in the last class. Today, we are going to continue that. Exercise 6.9, second problem. Find the equation of the plane. Find the equation of the plane passing through the line of intersection of the planes 2x x plus 2y plus 3z in the exercise 6.8, 6.9, very helpful, very useful to solve the entrance exam problems. நிறைய JEE main question இந்த section இந்த ஏரியால இருந்து கேக்குறாங்கம்மா. And x minus y plus z is equals to 2. And at a distance of 2 by root 3 from the point 3, 1, minus 1. சரிங்களா? 3, 1, minus 1. நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேனை கண்டுபிடிச்சிடணும். என்ன பிளேன் கண்டுபிடிக்கணும்? பிளேன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன்ஸ். அப்போ எனக்கு ஒரு பிளேன் கிடைக்கும். அந்த பிளேன் நல்லா கவனிங்க, தட் பிளேன் நல்லா கவனிங்க, தட் பிளேன் நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த பிளேன். அந்த பிளேனு ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்க ஏ அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஏல இருந்து ஏ உடைய பாயிண்ட் என்னது? 3, 1, minus 1. இந்த பிளேன், இந்த லைன், இது வந்து பிளேன் பி, இது லைன். இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் பி. சரிங்களா? இத பிளேன் எடுத்துப்போம், இத பிளேன். இந்த பாயிண்ட் நான் பீன் கூட எடுத்துப்போம். சரியா? பி சரி பீன் எடுத்துப்போமே. P is any point on the plane. அப்ப இது என்னன்னா point of intersection of the line and the plane. பாருங்க, அந்த பிளேனும் லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 2 by root 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்ன, இந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது அழகா கேட்டுட்டாங்கப்பா. இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குது? line of intersection of planes. அப்போ நான் required equation of the plane எப்படி எழுதலாம்? Your required equation of the plane is first plane x plus 2y plus 3z. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடணும், minus 2. எப்பொழுதுமே ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கிற மாதிரி பண்ணீங்க. plus some scalar into x minus y plus z minus 3 is equals to 0. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ காமனா எடுக்கிறேன். அப்போ எக்ஸ காமனா எடுத்தா இந்த இடத்துல 1 இருக்கு. இங்க லாம்டா முன்னாடி இருக்கனால லாம்டா இருக்கு, 1 plus லாம்டா.
அடுத்தது நான் ஒய்ய காமனா எடுக்க போறேன். ஒய்க்கு முன்னாடி இங்க 2 இருக்கு, இங்க ஒய்க்கு முன்னாடி மைனஸ் லாம்டா இருக்கு, 2 மைனஸ் லாம்டா. அப்ப நான் என்ன பண்றேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட். அப்ப நான் இசட் காமன் எடுக்கிறேன். இந்த இடத்துல 3 இஸ்து, இந்த இடத்துல வெறும் லாம்டா. அடுத்து கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன், இங்க வெறும் -2, இங்க -3 இன்டு லாம்டா, -3 லாம்டா ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் இந்த பிளேன். நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனுடைய பிளேன் எப்படி இருக்குன்னா 1 பிளஸ் லாம்டா இன்டு எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் லாம்டா இன்டு ஒய் பிளஸ் 3 பிளஸ் லாம்டா இன்டு இசட் மைனஸ் பிளஸ் -2 -3 லாம்டா ஈக்குவல் டு 0. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், ஒரு பாயிண்ட் ஒரு லைனுடைய டிஸ்டன்ஸ் இப்படி பார்த்திருப்பீங்க. ஒரு லைன் இருக்கு, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, P of x1, y1, z1. இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? we have a equation for this line. இங்க நான் பிளேன் கொடுத்துட்டாமா, இந்த இடத்துல பிளேன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பிளேனுக்கு நான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்ப இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? அந்த பிளேன் எப்படி இருக்கும் யூஸ்வலா? ax பிளஸ் by. நான் சொல்லியிருக்கேன் எப்பொழுதுமே இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இதுதான் என்னுடைய பிளேன், இப்படி இருக்கு. இந்த பிளேனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே இந்த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் 2 டைமென்ஷன்ல பார்த்திருப்போம், இப்போ 3 டைமென்ஷன்ல. அப்போ டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா mod ஆஃப் எக்ஸுக்கு பதிலா x1 ரீப்ளேஸ் பண்ணணும். ax1 பிளஸ் by1 பிளஸ் c z1 பிளஸ் d டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர். என்னப்பா அங்க பிளஸ் டி வரா சார், மைனஸ் டி வரும் சார். ஏமா மைனஸ் டி வருது எனக்கு புரியலையே. ஏன் மைனஸ் டி வருது? ஈக்குவேஷனே அதுதான். இது வந்து ஜெனரல் ஃபார்மட். நீங்க கொஸ்டின் எங்கெல்லாம் பார்க்காது, இந்த ஃபார்மட் பிளஸ் தான். ax plus by plus cz plus d equal to 0 is the standard equation of the plane. அந்த பிளேன் இப்படி இருந்தா டிஸ்டன்ஸ் இதுதான்ப்பா, மைனஸ்லாம் வராது. நம்ம ஜெனரல் ஃபார்மட் எடுக்கிறோம். அப்போ யூ கேன் புட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னுடைய ஃபார்முலா. இப்போ இதை தான் நான் அப்ளை பண்றேன். இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? நான் ரப் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ ஐ ஜஸ்ட் ரப் இட். இப்போ பாருங்க, இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். என்ன கொடுத்துட்டான்? என்னுடைய டிஸ்டன்ஸ் இஸ் கிவன். யுவர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் ஏபி அப்படின்னு வச்சுங்களேன். என்னுடைய டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது. அப்போ ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2√3. அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எனக்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் a இன்டு x1 1 பிளஸ் லாம்டா இன்டு 3. இதுதான் a. திஸ் இஸ் a, திஸ் இஸ் b, அண்ட் திஸ் இஸ் c, அண்ட் திஸ் இஸ் d. பிளஸ் b இன்டு 2 மைனஸ் லாம்டா y1 இன்டு 1. எப்படி நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு போட்டிருப்போம் அதே தான் இங்க பிளேன்ஸுக்கும் அதே ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். நல்லா கவனிச்சிங்க. எதனா டவுட் இருந்தா கேட்டுங்க. 3 பிளஸ் லாம்டா c இன்டு z1 -1 பிளஸ் -2. சொல்லுப்பா. அங்க 2√3 வருமா சார்? இல்ல 2/√3 வருமா சார்? क्वेश्चन இல்லையா? சாரிமா, 2/√3. நான் தான் தப்பா எடுத்துட்டேன். இங்க क्वेश्चन 2/√3. அப்போ டிவைடட் பை ரைட், which is equals to இத ரப் பண்ணினா நீங்க எழுதிட்டு இருப்பீங்களே, which is equals to 2/√3 square root of 1 plus lambda the whole square plus b ன்றது 2 minus lambda the whole square plus c 3 plus lambda the whole square. now நல்லா கவனிங்க, நான் என்ன செய்ய போறேன்? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? I can multiply this. எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? 1 into 3 lambda 1 3 plus 3 lambda plus 2 minus lambda minus 3 minus lambda minus 2 minus 3 lambda divided by square root of, இல்லையா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 plus lambda the whole square a plus b the whole square 1 plus 2 lambda plus lambda square. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 2 ஸ்கொயர் போனா 4 minus 4 lambda plus lambda square plus 9 plus 6 lambda plus lambda square which is equals to 2/3. இப்ப பாருங்க என்ன கிடைக்குது? 3 lambda plus minus 3 lambda plus 2 minus 2 plus 3 minus 3. அப்ப simply I'll get minus 2 lambda divided by, இப்ப
இப்போ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. எனக்கு lambda square plus lambda square plus lambda square plus lambda square, I'll get square root of 3 lambda square. Lambda எங்க இருக்கு பாருங்க, 2 lambda plus 6 lambda, 8 lambda. 8ல 4 போச்சுன்னா I'll get 4 lambda. Then the constant value 1 plus 4 plus 9, which is equals to 14. சரியா? We'll get 3 lambda square plus 4 lambda plus 14 is equals to 2 divided by root 3. Squaring on both sides, our 2 lambda becomes 4 lambda square. இங்க square root இருக்காது. 3 lambda square plus 4 lambda plus 14 is equals to 2 square பண்ணா 4, 4 by 3. 3, 4, 4 cancel. இதை cross multiply பண்ணா இங்க 1 இருக்கும். 3 lambda square. This becomes 3 lambda square. இதை cross multiply பண்ணா 3 lambda square plus 4 lambda plus 14. கரெக்டுங்களா? அப்போ இந்த 3 lambda square, இந்த 3 lambda square, 4 lambda is equals to minus 14. Your lambda is equals to minus 14 by 4. Your lambda is equals to minus 7 by 4. அப்போ ஒரு வழியா போன வாட்டி பாருங்க, டைரக்டா பாயிண்ட கொடுத்துட்டான். நான் ஈஸியா பாயிண்ட சப்ஸ்டிடியூட் பண்ணி என்னுடைய இதுவை கொண்டு வந்துட்டேன் இல்லையா? ஆனா இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் இல்லையா டு த பிளேன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபார்முலா தெரியணும். ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square plus b square. எப்படி நான் 2 டைமென்ஷன் போட்டனோ அதே ஃபார்முலா தான். இங்க இசட்ன்றது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ அது வந்து லாம்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இப்ப தயவு செய்து இதை எழுதிங்க. நான் ஒரே ஸ்டெப் தான் கடைசியில முடிச்சிடுற பாருங்க. என்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் எப்படி இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2 லாம்டா. இதுதான் என்னுடைய ஈக்குவேஷன். இதுக்கு எனக்கு தேவை லாம்டா. அதை தான் இவ்வளவு நேரம் நான் ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப்ல லாம்டாவுடைய வேல்யூவை கொண்டு வந்து போட்டுடலாம். அப்போ இந்த ஸ்டெப்ல நான் லாம்டாவுடைய வேல்யூவை -7/2 போடுறேன். திஸ் இம்ப்ளைஸ் x plus 2y plus 3z minus 2 lambda is equals to -7/2 into x minus y plus z minus 3 equal to 0. Cross multiply, we'll get 2x plus 2y, sorry, plus 4y plus 6z minus 4 minus 7x plus 7y minus 7z plus 21 equal to 0. 2x plus 7x pona minus 5x, 4x plus 7y plus 11y, 6z minus z minus 4 plus 21. எவ்வளவு ஆச்சு? 17 plus 17 equal to 0. Minus x plus 11y. அப்போ dividing throughout by minus. Firstல minus வராத மாதிரி பாத்துங்க. 5x minus 11y plus z minus 17 equal to 0 is the required plane. பாத்தீங்களா? இது 3 marksலயும் கேட்கலாம், 5 marksலயும் கேட்கறதுக்கான chances நிறையவே இருக்கு. Please take down. The answer is 5x minus 11y plus z minus 17 equal to 0. So போன நேற்று போட்ட சம்க்கு இதுக்கு நல்ல வித்தியாசம் புரியுதா? போன வாட்டி டைரக்டா பாயிண்ட கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அப்படி இல்லை. எனக்கு டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு அதுல இருந்து நான் லாம்டாவை கண்டுபிடிக்கிறேன், எடுத்துன்னு போய் சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த எக்ஸசைஸ் தேர்ட். 6.9ல தேர்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான் இது பாருங்க. ஆங்கிள் பிட்வீன் அ பிளேன்ஸ் கொடுத்த நேற்று கிளாஸ்ல இல்லையா, நேற்று கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம போட போறது ஒன்லி ப்ராப்ளம்ஸ் ஒன்னும் இருக்குது. அதுக்கு நான் கான்செப்ட் நான் தரேன். முதல்ல சொல்லுமா, எனி டவுட்ஸ்? பாருங்க, இப்ப ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ் நல்லா கவனிச்சிங்க. ரெண்டுமே பிளேனா இருக்குது, ரெண்டுமே லைனா இருக்குன்னா காஸ் தீட்டா தான். ஒரு பிளேன் ஒரு லைன் இருந்தாதான் சைன் தீட்டா. அந்த லைன்ஸை பார்க்கும் பொழுது நான் பேரலல் வெக்டார் என்ன இருக்கோ அதை தான் எடுப்பேன். இங்க நார்மல் வெக்டார் என்ன இருக்குதோ அதை தான் எடுப்பேன். இப்ப பாருங்க எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ், find the angle between the lines, find the angle between the line
find the angle between the line or vector is equals to 2i vector minus j cap plus k cap plus t into I cap plus 2j cap minus 2k cap and the plane or vector is equals to or vector dot 6i cap plus 3j cap plus 8k cap. சரியா? 6i cap plus 3j cap plus 2k cap. So, which is equals to 8. So, this is the question given. I want to solve this. நான் சொல்றேன் ரெண்டுமே பாருங்க plane. அப்படியா? ஒரு லைன் ஒரு plane. அப்போ இது எப்படி இருக்கு? Line should be in the form of r vector equals to a vector plus s into u vector. இல்லையா? நம்ம b vector எடுப்போம். அதனால இது b vector. TO, SO, any scalar. Plane எப்படி கொடுத்திருக்காங்க? அதனுடைய வெக்டர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? r vector dot n vector is equals to 8. எனக்கு இதுல தேவை parallel vector, அதாவது b vector. பிளேன்ல தேவை I want the normal vector, n vector. நார்மல் வெக்டர்னா ஒண்ணு இல்லம்மா, ஒரு பிளேன் இருக்குன்னா ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற லைன் அதுதான் நார்மல். எப்படி பார்த்தாலும் சப்போஸ் இங்க விட்டாலும் அது நார்மல் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இங்க எடுத்தாலும் அது பெர்பெண்டிகுலர். இந்த பிசிக்ஸ்ல நல்லா படிச்சிருப்பீங்க. நார்மல் வெக்டர், ஏரியா வெக்டர் நார்மல் டு த பிளேன், ஆல்வேஸ் பிளேன். என்னுடைய பேப்பர், என்னுடைய போர்டு அதுக்கு எனக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். அதுதான் நார்மல் வெக்டர். அப்ப பி வெக்டர் அப்படின்றது ஐ கேப் பிளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். n வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? இதுல இருந்து எடுக்கணும். இதோ இருக்கு பாருங்க, 6i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 2k கேப். நமக்கு ஃபார்முலா தெரியும். sin theta is equals to modulus of b vector dot n vector divided by modulus of b modulus of n vector. So now I can find out what is the value of b vector dot n vector dot product. First class last year வந்து படிச்சுட்டு வரோம் dot product. இல்லையா? சரிங்களா? லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இப்போ போட போறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ஈஸியா நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். டாட் ப்ராடக்ட் ஐக்கு முன்னாடி 1 இருக்கு, 6, 2 into 3 6 minus 2 into 2 minus 4. அப்போ we'll get 12 minus 4 which is equals to 8. Modulus of b vector square root of b என்றதுனால 1 4 plus 4 square root of 9 which is equals to 3. Modulus of n vector square root of 36 plus 9 plus 4 which is equals to square root of 49 which is equals to 7. Therefore, the angle sin theta is equals to the acute angle always positive. B dot n which is equals to 8 divided by 3 into 7. We'll get sin theta is equals to 8 divided by 21. அப்போ theta தேவை அப்படின்னா இந்த sin அப்படிங்க போனா sin inverse of 8 divided. ஏன்னா இதுக்கு ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் வேல்யூ கிடையாது. அப்போ therefore the answer is theta is equals to sin inverse of 8 by 21. We'll move on to the fourth problem. Find the angle between the planes. Find the angle between the planes. ரெண்டுமே plane கொடுத்திருக்காங்க. Find the angle between the planes. 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 Both are planes. Find the angle between the planes. Find the angle between the planes. ரெண்டு plane. First one பாருங்க, r vector dot I vector I cap plus j cap minus 2k cap is equals to 3.
and 2x minus 2y plus z is equals to 2. பாருங்க, நான் போன வாட்டி சைன் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு லைன் ஒரு பிளேன். இந்த இடத்துல எனக்கு ரெண்டுமே பிளேனால காஸ் தான். அப்ப எனக்கு ஆங்கிள் தெரிஞ்சு போச்சு. தட் இஸ் கால்ட் காஸ் தீட்டா. இப்போ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா நான் எப்பொழுதுமே வெக்டர்ல ஈஸியா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் 2 கேப் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு p1. ஸோ திஸ் இஸ் இன் திஸ் ஃபார்மட்ல இருக்கு. அடுத்தது இதை நான் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், வெக்டர் ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸி. என்ன செய்யணும்? இந்த 2xலயே ஆர் வெக்டர் டாட் இந்த எக்ஸ் ஒய் இசட் இடத்துல ஐஜேகே ரீப்ளேஸ் பண்ண, அவ்வளவுதான் 2i. இந்த மெத்தட நான் ஏசி ஏற்கனவே நிறைய முறை போட்டுட்டேன் இல்லையா? அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். which is equals to இந்த 2. This is the way to convert the Cartesian to vector. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆர்டர் போட்டுட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்ல 6.7ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை எப்படி வெக்டர் ஈக்குவேஷன் நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஆர் வெக்டர் டாட் n2 வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு p2. எனக்கு தேவை நார்மல் வெக்டர். அப்போ n1 வெக்டர் தேவை ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் 2 கேப். n2 வெக்டர் தேவை which is equals to 2i cap minus 2j cap plus k cap. என்ன ஃபார்முலா? n1 vector dot n2 vector modulus of n1 vector modulus of n2 vector. First you find out what is n1 vector dot n2 vector. 1 into 2, 1 into minus 2 minus 2, which is equals to minus 2. I'll get the answer is minus 2. Next, modulus of n1 vector, which is equals to 1 plus 1 plus 4. Correct? Which is equals to square root of 6. Next one, பாருங்க, n2 vector, square root of 4 plus 4 plus 1. Correct? So I'll get n1 vector is equals to what? Again, பாருங்க. Next, I can get this as square root of 9, which is equals to 3. Which is equals to 3. இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால கொண்டு போய் போட்டீங்கன்னா cos theta is equals to modulus of minus 2 divided by square root of root 6 divided by 3. So cos theta is equals to modulus விட்டு வெளியே எடுத்தா வெறும் 2. Modulus is absolute value. அப்போ we can put 3 root 6. எனக்கு theta தேவைன்னா cos inverse of 2 divided by 3 root 6. இல்ல இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் root 6ல மல்டிப்ளை பண்ணா I'll get cos inverse of 2 root 6 divided by root 6 into root 6. 6. 3 6 are 18. இல்லையா? நீங்க இதோட ஸ்டாப் பண்ணீங்க, அது பரவாயில்ல. அதுக்கு மேல போட்டாருல்ல, இதோட ஸ்டாப் பண்ணாலும் you'll get 2 to 3 marks. 2 மார்க் தான் இது. Moving on to the fifth problem. Find the equation of the plane. Next one. Find the equation of the plane which passes through. Find the equation of the plane. Find the equation of the plane which passes through. நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பெர்பெண்டிகுலரா இருந்தா பிளேன்ஸ் என்ன கண்டிஷன், பேரலலா இருந்தா என்ன கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா? அண்ட் ஆல்சோ அதே போலதான் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, பேரலல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் பிளேன்ஸ் லைன்ஸுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டோமோ அதே தான் இதுக்கு யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. Find the equation of the plane which passes through the point 3, 4, minus 1. 3, 4, minus 1. And parallel to the plane, 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. Also find the distance between them. Find the distance between them. சரிங்களா? என்ன மீனிங் இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் அழகா வரைஞ்சு காட்டுறேன், பாத்துங்க. Find the equation of the plane which passes through the point 3, 4, minus 1 and parallel to the plane 2x minus 3y plus 5z. அப்போ
ஒரு பிளேன் கொடுத்துட்டான். சரிங்களா? இந்த பிளேன் இருக்கு. அப்படியே அதுக்கு ஒரு பேரலா ஒரு பிளேன் நான் வரையறேன். இந்த பிளேன் இது ஃபர்ஸ்ட் பிளேன் P1, இது செகண்ட் பிளேன் P2. இந்த ரெண்டாவது பிளேனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. இது ரெண்டும் பேரலா இருக்குது. அண்ட் ஆல்சோ என்ன கொடுத்துட்டான், 3, 4, இந்த பிளேனுக்கு பாயிண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. So I can take this as 3, 4, minus 1. இப்போ a வச்சுங்களேன், a of 3, minus 4, 1. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், P2 கொடுத்துட்டான், P1 கண்டுபிடி, find the equation of the plane P1. அப்போ ரெண்டுமே பிளேன் பேரலல். அப்போ அந்த பிளேன்ல இந்த பாயிண்ட் பாஸ் ஆயிடும். முதல்ல இதை கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ என்ன சொல்லலாம், எனக்கு required equation of the plane P1 P2க்கு பேரலல் இருக்கு. நான் என்ன சொன்னேன், பேரலல்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் மாறும். என்ன சொன்னேன், இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் எப்படி ஸ்ட்ரைட் லைன்ல போட்டோமோ அதே தான். அப்போ I can say 2x minus 3y 5z கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும் plus k equal to 0. இந்த பிளேன்ல தான் இந்த பாயிண்ட் லை இருக்கு. இதுல நான் அனாலிட்டிகல் ஜியோமெட்ரில நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு பாயிண்ட் லைஸ்னா அதுக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லெட் a of 3, minus 4, 1 lies on this plane. அப்போ in place of x I can put 3. In place of y I can put minus 4. In place of z I can put 1. 2 into 3 minus 3 into minus 4 plus 5 into 1 plus k equal to 0. We'll get the answer 6 plus 12 plus 5 plus k equal to 0. Right? Plus k equal to 0. From this I am going to find out k value. Right? சார் அங்க -4 வரும் சார், +4 வரும் சார். +4 -1 வரும். Sir, okay, sorry, thank you. 3, 4 minus 4. Appo I can write this as +4 minus 1. Appo I can get this as minus 12 minus 5 plus k. Appo which is equals to minus 11 plus k equal to 0. K would be value 11. Therefore, the equation of the plane is. I can write 2x minus 3y plus 5z plus k. Your k value is 11 equal to 0. புரியுதுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன தெரியுமா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். இல்லையா? இந்த பிளேன் எனக்கு தெரியும். இப்போ நான் இந்த பிளேனை கண்டுபிடிச்சிட்டேன். 2x minus 3y plus 5z plus 11 equal to 0. நான் இதுக்கு ஃபார்முலா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, பேரலல் பிளேன் அப்படின்னு சொன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா ஃபார்முலா? இது d1, இது d2. அப்போ mod of d1 minus d2 divided by root of, இதெல்லாம் காமனா இருக்கும். அதெல்லாம் பேரு வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் மாறி இருக்கும். அப்போ I can write this as a square plus b square plus c square. இதுதான் டிஸ்டன்ஸ் between the parallel planes. அப்போ எனக்கு now the required, எல்லாத்துலயுமே எனக்கு requiredனா தேவையான டிஸ்டன்ஸ் பிளஸ் என்ன இருக்கு, d1 minus d2. I can write 11 minus 7 divided by root of 2 square 4, 3 square 9, 5 square 20. Correctங்களா? So 25. I can write this as 11 minus 7. I can get mod of 4 divided by 25, 29, 38. Therefore, the required distance is 4 divided by square root of 38 units. Square units, cubic போடக்கூடாது. Distance-na you put வெறும் units. Therefore, this is the answer. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ரெண்டு லைன் பேரலா இருக்குது. ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. That is called 2x minus 3y plus 5z plus 7. நான் plane 2 எடுத்தேன். plane 1 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஆனா அந்த plane 1க்கு மேல ஒரு பாயிண்ட் ஒன்னு லையா இருக்கு. அதை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் plane P1 கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் டிஃபர் ஒன்லி பை a constant. அப்போ அந்த பாயிண்ட் A lies on this plane. அதுல இருந்து k வை கண்டுபிடிக்கிறேன். So k க்கு பதிலா 11 போட்டா I'll get the required equation of the plane. Required distance வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் parallel planeக்கான டிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே பெர்பெண்டிகுலர் தான். டிஸ்டன்ஸ்னாலே பெர்பெண்டிகுலர் லென்த் தான். அதை ஞாபகம் வச்சுங்க, மறக்கவே கூடாது. லென்த் டிஸ்டன்ஸ் கேட்டாலே பெர்பெண்டிகுலர். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் என்ன?
ரெண்டுமே வந்து parallel planeனால ஈஸியா போட்டுடலாம். This is the answer. Please take down. சொல்லு. So next பாருங்க, foot of the perpendicular. அதாவது ஆக்சுவலி நான் இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக்ல உங்களுக்கு எப்படி foot of the perpendicular போடணும்னு சொல்லி தரேன். ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். ஒன்னு வந்து foot of the perpendicular, இன்னொன்னு வந்து இமேஜ் பாயிண்ட பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், அடுத்து இமேஜ். இதுக்கு ஒரு டைரக்ட், இப்ப டிஸ்டன்ஸுக்கு நான் ஃபார்முலா தராம நேர ப்ராப்ளம் வச்சு டைம் இல்லாத காரணத்தினால டைரக்டா சொல்லிட்டேன். ஏன்னா அதே தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல போட்டிருப்போம், அந்த ஃபார்முலா தான். இப்போ ஃபுட் ஆஃப் அ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்? பாருங்க, ஒரு பிளேன் இருக்கு, அழகா ஒரு பிளேன். ஏன்னா ஹெட்டிங் எழுதிங்க, ஃபுட் ஆஃப் அ பெர்பெண்டிகுலர், ஃபுட் ஆஃப் அ பெர்பெண்டிகுலர். என்ன இதனுடைய மீனிங்? நிறைய முறை கேட்டிருக்கான், ஃபைண்ட் தி ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா. ஒரு பிளேன் இருக்கு, இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இதுதான் என்னுடைய பிளேன். இந்த பிளேன்ல இருந்து ஒரு நார்மல் லைனை நான் வரையறேன், ஒரு பாயிண்ட். சரிங்களா? பிளேன்ல இருந்து ஒரு நார்மல் லைன் நான் வரையறேன். இந்த லைன் கவனிங்க, எந்த லைன் எடுத்தாலும் 90 டிகிரி. சப்போஸ் இங்க ஒரு ஆங்கிள் நான் எடுக்கிறேன்னா இட் மேக்ஸ் அ 90 டிகிரி. இப்ப எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இப்ப சப்போஸ் இந்த பாயிண்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தட் பாயிண்ட் அஸ் பிஓ, இல்ல ஏதாவது ஒண்ணு. நான் அந்த பாயிண்ட பி ஆஃப் x1, y1, z1 எடுக்கிறேன். சரியா? பி ஆஃப் x1, y1. இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த லைனும் இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட நான் எம்னு எடுக்கிறேன். இது எனக்கு தெரியாது. இதை நான் என்ன பண்றேன், x2, y2, z. நல்லா கவனிச்சுங்க, இந்த பிஎம் இருக்கு இல்லையா, இந்த பிளேன் இத பீன் போட்டுங்க, இந்த பிளேனை பீன் போட்டு, இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. நல்லா கவனிக்கணும். x1, y1, z1, இந்த பிளேனை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா, ax plus by plus cz plus d equal to 0. இந்த பிளேனுக்கு இந்த பிஎம் என்ற லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? நார்மல் வெக்டர் கூட சொல்லலாம், பெர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு எண்டு, அதான் ஃபுட்னு சொல்லுவோம், கீழ்ப்பகுதி. அந்த பகுதி பேர் தான் ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். அப்போ இங்க எம் இஸ் கால்டு தி ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா, இந்த பிஎம் அப்படின்றது we call it as the length of, I can call it as the length of the perpendicular. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், இந்த length of perpendicular from the point P of x1, y1, z. அதுல இந்த எம் அடிப்பகுதி இருக்கு இல்லையா, ஃபுட், இததான் we call it as a foot of the perpendicular. அப்போ m be the coordinates of the foot of the perpendicular. ஒருவேளை இப்படி கொடுத்துட்டான் foot of the perpendicular, எனக்கு என்ன பண்ணிட்டாமா, இப்படி கொடுத்துட்டான்ப்பா. நல்லா கவனிக்கணும், எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டான், ஒரு பிளேன் கொடுத்துட்டான், ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான், பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கிறோம், எம் கண்டுபிடி, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கிறான். ஒரு எம்சிக்யூ கொஸ்டின், ஒரு என்ட்ரன்ஸ்ல ஆன்சர் பண்றேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிக் எதுவுமே கிடையாது. உனக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தரேன், கன்வென்ஷனல் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். ஷார்ட் ட்ரிக், இது ஷார்ட் ட்ரிக்கான ஃபார்முலா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இதனுடைய ஃபார்முலா என்ன தெரியுமா, நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொன்னதே அதே போலதான். I can get this as, எனக்கு x2 இருக்கு இல்லையா, அது சாரி x2 minus x1 divided by இதனுடைய கோஎஃபிஷியன்ட் a.
தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ட்ரன்ஸையும் அப்படியே கம்பைன் பண்ணிக்கிறோம் உங்களை. பி Z2 minus Z1 divided by C, which is equals to minus of, நான் எப்படி அந்த டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல போடுவோம் தெரியுமா? அதேதான் ax1 plus by1 plus cz1 plus d divided by, ஆனா லென்த் அங்க கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் போடுவேன். இங்க வெறும் a ஸ்கொயர் ரூட் வராது. ரூட் போட்டினா தப்பாயிடும். ஃபார்முலாவை நல்லா கவனி. அதே லென்த் தான், கீழே ரூட் வராது, முன்னாடி மைனஸ் வரும். எப்படி? x2 minus x1 y2 minus y1 z2 minus, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். x1 will be given, y1 will be given, z1 will be given, and the plane is also given a b c d. இதுல இருந்து நான் x2 y2 z2 ஈஸியா கண்டுவேன். அந்த x2 y2 z2 is called, இந்த m of x2 y2 z2 is called the coordinates of the foot of the person. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதே போல சேம் லென்த், இதனுடைய லென்த் 6 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அதே லென்த்துக்கு கீழே ஒரு லென்த் எடுங்க. இங்க எவ்வளவு லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு கீழே ஒரு பாயிண்ட் போடுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இமேஜ் அப்படின்னு பேர். ஐ கேன் டேக் சிசர்ஸ் Q, இத இமேஜ்னு சொல்றேன். Q of x3, y3, z. அப்போ இந்த PQ உடைய மிட் பாயிண்ட் M, அதுதான் என்னுடைய ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் கீழே வரும். இதுதான் இமேஜ். இது 11th ஸ்டாண்டர்ட்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, சிமெட்ரிக்னு படிச்சிருப்பீங்க. இதனுடைய டிஸ்டன்ஸ், அப்போ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான். இப்போ இதுதான் ரிஃப்ளெக்ஷன், இதுக்குதான் பேர் ரிஃப்ளெக்ஷன் பேரு, இதுதான் இமேஜ்னு சொல்றோம். அப்போ இந்த இமேஜ் எனக்கு கேட்கிறோம், ஃபைண்ட் த இமேஜ். அப்ப பாருங்க, லெட் Q of x3, y3, z3 be the image of the point, image of the point P of x1, y1, z1. சரிங்களா? P of Q of x3, y3, z3 be the image of P of x1, y1 அப்படின்னு சொன்னா, the condition பாருங்க, இதுல இருந்து நான் x2 y2 z2 கண்டுபிடிச்சேனா, இப்போ இதை கண்டுபிடிக்க போறேன். I can write this as x3 minus x1 divided by, I can write this as x3 minus x1 divided by a is equals to y3 minus y1 by b. அங்க x2 y2 replaced by x3 y3, அவ்வளவுதான். z3 minus z1 divided by c. இங்க என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, மைனஸ், அங்க வெறும் போட்டேன். இங்க 2 times minus 2 of ax1 plus by1 plus cz1 plus d divided by a square plus b square plus c. தயவு செய்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்ல அப்படியே பாத்துருங்க. நீங்க முடிச்ச உடனே இந்த என்னென்ன கொடுத்தோம் இந்த கான்செப்ட், இது ரெண்டுத்த இப்பயே நான் ஒரு 1 minute டைம் தரேன். தயவு செய்து மெமரைஸ் பண்ணிக்க, ரொம்ப ஈஸி. இங்க x2 y2ல x3 y3 போட்டுருவேன். அங்க மைனஸ் தான் இருக்கும், இங்க -2 இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் இமேஜ் அண்ட் ஃபுட் ஆஃப். ஒருவேளை MCQ கொஸ்டின்ல இருக்கு, ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அப்போ எனக்கு குயிக்கா சால்வ் பண்ணணும். I don't want any steps to follow. அதனால only the answer I need na, you just follow this method, you will get the correct and the exact answer. This is called short trick. சரிங்களா? அப்ப அந்த ஷார்ட் ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரைட்டா? பாத்துட்டீங்களா? போலாமா அடுத்ததுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க,
meeting point of a line and a plane. Meeting point of a line and a plane. Topic எழுதுங்க. Meeting point of a line and a plane. சரிங்களா? Find the meeting point. Point of intersection வேற, meeting pointன்றது வேற. நல்லா கவனிச்சீங்க. நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், ஃபார்முலாவை உங்களுக்கு தரேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு லைன் ஒரு பிளேன் இருக்கும். எப்பொழுதுமே இதை வெக்டர் ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேன் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் மை பிளேன். சரியா? இந்த பிளேனை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு பி. ஏன்னா எப்பொழுதுமே பிளேன் அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. So this is equals to r vector is equals to a vector plus s into b vector. So this is the straight line. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுப்பாங்க, மீட் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது இந்த லைன்ன்றது இது மேல கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு இடத்துலதான் மீட் பண்ணும். பாருங்க, இப்படி போயிருக்கும் சைட்ல, அப்படி கிராஸ்ல பிளேன் அப்படி பைசெக்ட் பண்ணிட்டு அப்படி போயிருக்குன்னு வச்சுங்களேன். பைசெக்ட்னா ஈக்குவல். அப்ப இது வந்து உள்ள பாஸ் பண்ணிருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் தான் மீட்டிங் பாயிண்ட். சரிங்களா? இந்த மீட்டிங் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ எனக்கு தெரியும் இதுக்கு parallel வெக்டர் என்ன இருக்கும்னா பி வெக்டர். இதுக்கு ஒரு நார்மல் வெக்டர் போடுறோம்னா அது பெர்பெண்டிகுலர், தட் இஸ் கால்ட் என் வெக்டர். நல்லா கவனி, இதுதான் என்னுடைய ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு பி வெக்டர். இது வெக்டர்ல போடும்பொழுது என் வெக்டர் இப்படி இருக்கும். அப்போ n vector is the, I can write this as n vector is a normal vector. அப்போ a r equals to a vector plus tb vectorன்ற ஈக்குவேஷன் ஒரு லைனை குறிக்குது. ஆனா அந்த லைன் வந்து என்ன இருக்குது, என்னுடைய பிளேனுக்கு பேரலா இருக்கக்கூடாது. அதாவது பேரலா இருக்கக்கூடாதுன்னா இந்த b vector dot n vector not equal to 0. நான் கண்டிஷன் குறிச்சிருக்கிறேன். parallel ஒரு லைனும் ஒரு பிளேனும் பேரலா இருந்தால் என்ன கண்டிஷன்? a1 அதான் al பிளஸ் bm பிளஸ் cn இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன சொல்லியிருப்போம், 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். இது 0வா இருக்கக்கூடாது, ஏன்னா இது பேரலா இல்ல. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. முக்கியமான கண்டிஷன். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யுவர் மீட்டிங் பாயிண்ட் m இல்லையா, மீட்டிங் பாயிண்ட் m. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a vector plus p minus a vector dot n vector divided by p vector dot n vector into b vector. சரிங்களா? into b vector where p vector dot n vector equal to 0. இந்த ஃபார்முலா எனக்கு 1 மார்க்குக்கு தேவைப்படுமே தவிர ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மீட்டிங் பாயிண்ட இப்படி போடவே மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மீட்டிங் பாயிண்ட கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். சரிங்களா? Now we'll do some problems. இந்த மீட்டிங் பாயிண்ட் உடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் போட மாட்டேன். நான் இவ்வளவு கொடுத்து இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணியே நான் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நான் இப்போ ரெண்டு மெத்தடும் சொல்றேன் உங்களுக்கு, கன்வென்ஷனல், ஷார்ட் ட்ரிக். அந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ரூட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், இன்னொன்று வந்து இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். Find, next question, exercise 6 now. Find the length of the perpendicular. Find the length of the perpendicular from the point 1 comma minus 2 comma 3 to the plane x minus y plus z equals to 5. X minus y plus z equals to 5. சரிங்களா? ரைட்டா?
இப்ப இதனுடைய மீனிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னா ஒரு பிளேன் இருக்கு. இட் இஸ் given this is a plane 3 dimension. அதாவது நான் உங்களுக்கு ஒரு நோட் புக் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு நோட் புக் வச்சு உங்களுக்கு தெரியுதாமா வீடியோ? ஒரே செகண்ட். ரைட் தெரியுது சார். ரைட் ஓகே. அப்போ லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, எனக்கு இந்த நோட் புக் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப காமிக்கிறத பாருங்க. இதுதான் என்னுடைய பிளேன். இந்த பிளேனுக்கு இந்த பென் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படி நிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ சப்போஸ் ஐ எம் ஸ்டாண்டிங் லைக் திஸ். இது அப்படி நிக்க வச்சிருக்கேன். இது பெர்பெண்டிகுலரா நிக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் a straight line. இது பெர்பெண்டிகுலரா இருக்குப்பா. இந்த பெர்பெண்டிகுலர் இந்த கீழே இந்த டஸ்டர் நிக்குது பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட தான் நான் ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் சொல்றேன். அப்போ நீங்க இப்படி நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட நான் பெர்பெண்டிகுலர் சொல்றேன்னா, அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட கொடுத்துட்டாங்க. தட் இஸ் கால்டு P1, -2, 3. இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பாயிண்ட் M இருக்கு இல்லையா, இதுதான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டுங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். அப்ப அந்த PM தேவை. அப்ப நான் என்ன சொல்றேன், let M be the foot of the perpendicular. M be the foot of the perpendicular. சரிங்களா? இந்த பிளேன் கொடுத்துட்டாங்க. X minus Y plus Z equals to 5. X minus Y plus Z equals to 5. இப்போ நல்லா கவனிங்க, நான் ரெண்டு விதமா இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் தான் தேவை. அப்ப நான் ஈஸியா கண்டுபிடிச்சா, ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனுடைய பெர்பெண்டிகுலர் லென்த் வேணும். எனக்கு x minus y plus z is equals to 5. அப்போ யூசுவலா I can put the distance formula. What is the distance formula? அப்போ இந்த distance formula என்ன சொல்லணும்னா, p of 1, -2, 3 இது பாயிண்ட், இது பிளேன். அப்ப நான் படிச்சிருக்கிறேன் டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? a mod of ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square. அதே ஃபார்முலா தான். இப்போ இது லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இந்த PM கண்டுபிடிக்கும் போது a என்றது 1, கரெக்டா? x1 என்றது 1 plus b என்றது -1, x2 என்றது -2 plus c என்றது 1, z1 is 3. இந்த 5 இப்படிக்கா வந்தா -5. இதை கொஞ்சம் மாத்தி போட்டுங்க. எப்பொழுதுமே ரைட் ஹேண்ட் சைட் 0 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்க. டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 1 plus 1 plus 1 -5 இல்லையா? So which is equals to, அது தேவையே கிடையாது. ஏன்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர். அப்போ your PM is equals to 1 இல்லையா? I can write this as 1 1 1 1 -2 plus 2 plus 3 -5 divided by square root of 3. I'll get this as 1 plus 2 plus 3. 5 5 cancel. I can write 1 by root 3. So 1 by root 3 is the length of perpendicular. Your length of perpendicular is 1 by 3. அவ்வளவுதான் சார். I'll simply get the distance formula மட்டும் கண்டுபிடிச்சு நான் போட்டுறலாம். The answer is 1 by root 3. அவ்வளவுதான். இன்னொரு மெத்தட், another method இல்லையா? I can solve by short tricks and another method. ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எனக்கு ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலரா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்னொரு விஷயமும் செய்யலாம். என்ன தெரியுமா? எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைனை கண்டுபிடிக்கிறப்பா. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் தேவையில்லை. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஆல்ரெடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ஒரு நார்மல் வெக்டர் இருக்கும். இதுதான் நார்மல் வெக்டர். இப்போ இந்த நார்மல் வெக்டர் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த நார்மல் வெக்டர்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வெக்டர்ல போடும்பொழுது ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப் இஸ் ஈக்குவல். இதுதான் நார்மல் வெக்டர். அதை தான் நான் இங்க வெக்டர்ல போடுவேன். ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப். கரெக்டா? இதை நான் வெக்டர் ஃபார்ம்ல கொண்டு வரும் பொழுது இதுதான் நார்மல் வெக்டர். நார்மல் வெக்டர்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ எனக்கு கொடுத்த இந்த லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, PM, இது ரெண்டும் parallel. அப்போ இந்த பாயிண்ட் 1, -2, 3
is parallel to this vector. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஈக்குவேஷன் ஆஃப் a line formula, ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector. இது ரெண்டாவது மெத்தட். சரிங்களா? மெத்தட் 1 நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம். ரெண்டாவது மெத்தட் பாருங்க, மெத்தட் 2. சோ நான் சொல்லி தரேன் வாட் இஸ் த மெத்தட் 2. your method 2 is ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இது பாயிண்ட், இது parallel vector. அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்துருங்க. ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector. அப்ப பாயிண்ட் அப்படின்றது x1, y1, z1 which is equals to 1, -2, 3. இங்க length of perpendicular கேட்டா அதனால ஈஸி. பட் எனக்கு ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்கும்போது இதை தான் நான் போட போறேன். அடுத்தது பாருங்க, இது LMN equals to 1 -1 1. என்ன ஃபார்முலா? x minus x1 by L, y minus y1, y plus 2 minus 1, z minus 3 divided by 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். எனக்கு இந்த லைன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ். அதை வச்சுதான் அதனுடைய லோக்கஸ் தான் நான் ஒரு லைனா ஃபார்ம் பண்ணேன். ஆனா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் M இருக்கு இல்லையா, அது எதை மீட் பண்ணும்? எனக்கு இந்த பிளேனையும் சரி இந்த லைனையும் இன்டர்செக்ட் பண்ணும். அப்ப என்ன சொல்லலாம்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும், லாம்டா, ஒரு ஸ்கேலார். அப்போ எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன், இந்த லைன் மேல ஏதோ ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். லாம்டா அப்படி போனா I can get, this is called M point, M of lambda plus 1 minus lambda minus 2 lambda plus 3. இதுதான் any point on this line. நல்லா கவனிச்சுக்க, இந்த பாயிண்ட் M lambda plus 1 minus lambda minus 2 lambda plus 3. சரியா? M கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்னன்னா, இது ரெண்டும் இன்டர்செக்டிங் இல்லையா, இது ரெண்டும் இன்டர்செக்டிங் இல்லையா, இந்த பாயிண்ட் இது மேல இருக்கும். அப்போ therefore this point M lies on this plane. இந்த plane மேல இது கண்டிப்பா, அப்பதான் the point of intersection. அப்படியா? அப்போ M lies in the point x minus y plus z minus y equal to 0. x க்கு பதிலா lambda plus 1, y க்கு பதிலா minus lambda minus 2, z க்கு பதிலா lambda plus 3 minus 5 equal to 0. lambda plus 1 minus lambda minus 2 lambda plus 3 minus, சொல்லுமா சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணல சார்? போடு சரியா தெரியல. ஆமா இருக்கேமா, நெட் ஃபுல்லா. ஒரே செகண்ட்மா, ஒரே செகண்ட் சார். தெரியுது, கரெக்டா தான் இருக்கமா. கொஞ்சம் பாருங்க தம்பி, உங்க சிக்னலை பாருமா ராஜா. எனக்கு ஃபுல்லா இருக்குதே, ஃபுல்லா இருக்கு சார். டைரக்டா லிங்க் கொடுத்துருக்கேன் வேற. அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? டைரக்ட் கார்டு வச்சு நான் அப்படியே கொடுத்துருக்கேன். வைஃபைல கூட இல்லை, டைரக்டா லிங்க் கொடுத்துருக்கேன். அதனால ஃபுல் சிக்னல் இருக்குமா? தயவுசெய்து நீங்க பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன், ஈத்தர்நெட்லப்பா, அது ரயில் நெட்டா, ரயில் வயர், அதுதான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஈத்தர்நெட்ல ரயில் நெட் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்க அதனால பாருங்க. இப்ப பாருங்க என்ன கிடைச்சிடும், லாம்டா லாம்டா கேன்சல் இல்லையா? அப்புறம் வேற என்ன இருக்கு? வெறும் லாம்டா 1 minus 2 minus 1 minus 1 plus 3 minus 2 minus 2 minus 5 minus 7 equal to 0 இல்லையா? I can get lambda minus 7 equal to, கரெக்டா பாருங்க. என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா 1 plus 3 4 4 தப்பாயிடுச்சே. 1 minus 2 இல்லையா, minus 1 minus 1 plus 3 minus 1 plus 3 2 2 minus 3 0. So 1 plus 3 4 4 minus 7 4 minus 7 which is equals to minus 2. So your lambda is equals to 3. அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா I'll get the foot of perpendicular. M is equals to 3 plus 1 4 minus lambda minus 3 minus 2 minus 5 3 plus 3 6. இதுதான் என்னுடைய M point. What? 4, minus 5, 6. எனக்கு தேவை PM, length of the perpendicular, distance between the 2 points இல்லையா? x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அப்போ 4 minus 1 the whole square plus 5 minus 5 plus 2 the whole square plus 6 minus 3 the whole square, which is equals to square root of இல்லையா? So what we get? எனக்கு தேவை PM இல்லையா? So அப்ப என்ன கிடைக்கும்?
தப்பு நடந்திருக்கா பாருங்கம்மா. ஒன் கமா -2, 3 3 minus lambda minus 2 lambda plus 2. Yeah. எவ்வளவு ஆன்சர் 1/√3 இல்லையா? PM is equals to 1/√3. 1 minus 1 plus 1 1 minus 3. ஷார்ட் ட்ரிக் மெத்தட் சொல்லி தரேன். இந்த மெத்தட்ல எதுவும் மிஸ்டேக் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க மெத்தட் 3, the formula method, finding the foot of the perpendicular. இல்லையா? finding the foot of the perpendicular. You can use either first method, third method. பாருங்க ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இதுதான் என்னுடைய x1 y1 z1, இது என்னுடைய x2 y2 z, இது என்னுடைய ax by plus cz plus b equal to z. இது தெரிஞ்சுட்டா போதும். என்னுடைய ஃபார்முலால கொண்டு போய் நான் போட்டுடலாம். வாட் இஸ் யுவர் ஃபார்முலா? ஸோ x2 minus x1 divided by a, y2 minus y1 divided by b, z2 minus z1 divided by c, minus of, இல்லையா? I can get this as ax1 plus by1 plus cz1, இல்லையா? plus d divided by a square plus b square plus c square. அப்போ எனக்கு என்னது y2 4 minus 1 which is equals to 3. Therefore x2 minus, அவங்களுக்கு அந்த 4, 5 தெரியாது. நான் அதை கண்டுபிடிக்க போறேன். ரப் பண்ணிடுங்க. இந்த போன வாட்டி நான் கண்டுபிடிச்சதுனால அப்படி வச்சிருக்கிறீங்க. x2 minus x1. அப்போ x1 எவ்வளவு? 1. a எவ்வளவு? 1, which is equals to y2 minus y1. y2 எவ்வளவு? I'll get, I தெரியாது. y1 எவ்வளவு? -2 plus 2. b எவ்வளவு? -1. z2 minus z1 3 divided by 1 minus of ax1. A would value 1 into x1 1. B value is equals to -1 into y1 would value -2 plus c into c would value 1 into z1 would value 3 plus d. D is -5 divided by a square plus b square 1 plus 1 plus 1. So now I'll get x2 minus 1 by 1, y2 plus 2 by -1, z2 minus 3 by 1, minus of, இது எவ்வளவு வரும்? 1 plus 1, 1 into 1 1 plus 2 plus 3 minus 5 divided by 3. So I'll get x2 minus 1 by 1, y2 plus 2 by -1, z2 minus 3 by 1. So 6 minus 5, which is equals to 1 by 3. 6 minus 5, 1 minus 1 by 3. எனக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கலாமா? அப்ப x2 is equals to, I can get x2 is equals to 1 into -1 minus 1 by 3.
இந்த -1 அப்படிங்க போனா +1. அப்போ y2 is equals to minus into minus plus 1/3 minus 2. Z2 is equals to -1/3 plus 3. இப்போ x2 y2 கண்டுபிடிக்கலாம். அதான் போன வாட்டி ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதான் கொஞ்சம் வீட்டில் போய் நீங்க வெரிஃபை பண்ணுங்க, அப்போ கரெக்ட் ஆயிடும். x2 is equals to 3 minus 1 2/2. y2 is equals to -2, which is equals to 3 2s are -2. Yeah, -6. 1 minus 6, which is equals to -5/3. Next is z2 is equals to 3 3s are 9. 9 minus 1 8/2. So this is called the foot of perpendicular. Your foot of perpendicular is 2/3 minus 5/3 8/3. So the answer is you can get 2/3 minus 5/3 comma 8/3. Now we want to find out the length of perpendicular. Length of perpendicular now the square root of x2 minus x1. 2/3 minus 1 the whole square plus minus 5/3 minus 2 the whole square plus 8/3 minus 3 the whole square, which is equals to square root of minus 1/3 the whole square plus 6 minus 11/3 the whole square plus 3 3s are 9. 8 la 9 pochina minus 1/3 the whole square. I'll get the answer is square root of 9 minus 1/9 plus 121/9 plus 1/9. Right? Minus, sorry, the -2 plus 2 வரும். 1/3. இதுவும் 1/3. 1/3 1/9. I can get this as square root of 3/9, which is equals to √3/3, which is equals to 1/√3. So இந்த ரெண்டு மெத்தட்ல எது ஈஸியோ போடுங்க. கண்டிப்பா எம்சிக்யூ கொஸ்டின்ல இப்படிதான் போட்டாங்க. அந்த மெத்தட் போடாதீங்க. இது வந்து லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டாங்க. ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர்னா இதுதான் எக்ஸாக்டான ஒரு ஆப்டான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பாருங்க. Find the point of intersection. 7th one. Find the point of intersection of the line. 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 X minus 1 is equals to y/2 is equals to z plus 1. With the plane 2x minus y plus 2z is equals to 2. Also, find the angle between the line and the plane. Angle between the line and the plane. சரி, என்ன மீனிங் angle between the line and plane? எப்போ என்ன அர்த்தம்னா find the point of intersection of the line. இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு பிளேன் இருக்கு. திஸ் இஸ் a plane. இப்போ அந்த நோட் புக் வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இதுக்கு எங்க இருந்து எடுத்தாலும் ஒரு நார்மல் வெக்டார் பெர்பெண்டிகுலர். இந்த பாயிண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? பாயிண்ட் கொடுக்கலாம். அந்த லைன் கொடுத்துட்டாங்க. இது P எப்பொழுதுமே எடுப்போம். இதுதான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் M இல்லையா? சோ நீங்க இந்த M பாயிண்ட கண்டுபிடிக்க போறீங்க. எனக்கு P பாயிண்ட் தெரியாது. ஏன்னா இந்த லைனை கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? x minus 1 கீழே எதுவுமே இல்லைன்னா 1, y minus 0 divided by 2, z plus 1 divided by 1. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்னா எக்ஸுக்கு முன்னாடி நெகட்டிவ் வேல்யூஸ் வரவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் தட் ஷுட் பி பாசிட்டிவ். இப்போ பிளேன் கொடுத்துறாங்க. என்ன பிளேன்? 2x minus y plus 2z. இந்த 2 இப்படி வந்தா -2 equal to 0.
இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் தேவை. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லைன் எனி பாயிண்ட், இந்த பிஎம்ன்ற ஒரு லைன் இருக்குல்லமா, இதுல எத்தனை பாயிண்ட், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ நான் எம் பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க போறேன். அந்த எம் பாயிண்ட் என்னன்னா எனி பாயிண்ட் ஆன் த லைன். நல்லா கவனிங்க, அந்த எம் பாயிண்ட் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அது எனி பாயிண்ட் ஆன் த லைன், இது இன்டர்செக்ட் ஆகணும். அப்போ ஐ கேன் சே எனி பாயிண்ட் ஆன் த லைன், அதை கண்டுபிடிக்க போறேன். எந்த லைனு கொடுத்துருக்கிற லைன்? அது எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1, ஒய் மைனஸ் 0 டிவைடட் பை 2, z plus 1 divided by 1 is equals to some scalar. அப்போ any point on the line எப்படி இருக்கும்? இந்த lambda அப்படிங்க போனா lambda plus 2 lambda, lambda minus 1. சரிங்களா? இப்போ நான் m கண்டுபிடிக்க போறேன். mன்றது intersecting point, intersecting of the line and the plane. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் lambda plus 1, 2 lambda, நீங்க வேணும்னா இது mனு கூட போட்டுக்கலாம். lies on the plane, lies on the plane. In the plane 2x minus y plus 2z minus 2 equal to 0. இந்த plane மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப x க்கு பதிலா lambda plus 1, y க்கு பதிலா I can put minus 2 lambda plus 2 into lambda minus 1 minus 2 equal to 0. throughout 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப 2 ஆல டிவைட் பண்ணா I get simply lambda plus 1 minus lambda plus lambda minus 1 minus 2 equal to 0. அப்போ இந்த lambda cancel, இந்த 1 இந்த minus 1 cancel, lambda is equal to 2. இந்த lambda கொண்டு போய் இங்க போட்டுக்கலாம். That is called your, therefore the point of intersection, the point of intersection is நல்லா கவனிங்க, point of intersections. அப்போ இந்த point of intersection என்னது? I want intersection, the point of intersection is இந்த lambda பதிலா இங்க 2, that is called m. என்ன பாயிண்ட்? lambda பதிலா 2 போட்டா 3, 3 2s are 6, 3 minus 1. The answer is 3, 6, 2. சரியா? கரெக்டா பாருங்க. 2 ஆல டிவைட் பண்ணா சாரி கரெக்ட் தாங்க. lambda plus 1, 2 lambda which is equals to yeah right, sorry, இது 1 வரணும்ல. 2 ஆல டிவைட் பண்ணா 1, lambda equals to 1. lambda equals to 1 சொல்லும் பொழுது 2, 0. So this is the point of intersection. இப்போ எனக்கு ஆங்கிள் தேவை. எதுக்கு? இந்த லைனுக்கும் இந்த பிளேனுக்குமான ஆங்கிள் எனக்கு தேவை. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. எனக்கு லைன்ல இருந்து parallel வெக்டார் தேவை, என்னுடைய பிளேன்ல இருந்து நார்மல் வெக்டார் தேவை. சரிங்களா? ஸோ அப்போ லைன்ல இருந்து நான் parallel வெக்டார் தேவை. லைன்ல இருந்து எப்படி parallel வெக்டார்? அதுதான் என்னுடைய b வெக்டார். Your b vector is I cap plus 2j cap plus k cap. இது வந்து நார்மல் வெக்டார், அதாவது ijk மட்டும் தான் எடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? n வெக்டார் equals to coefficient 2i minus j plus 2k cap. What is the formula? We'll get sin theta is equals to b vector dot n vector modulus of b vector. இந்த ஃபார்முலா தெரியும். ஏன்னா லைன் அண்ட் பிளேன், ஒரு லைன் இருக்கு ஒரு பிளேன் இருக்கு. இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன, மறுபடியும் இப்பயே வந்து ஒரு ப்ராப்ளம் போட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் b vector dot n vector. 1 into 2, 2 plus 2 plus 2 minus 2 plus 2. We'll get simply 2. Modulus of b vector, get square root of 1 plus 4 plus 1 root 6. Modulus of n vector, square root of 4 plus 1 plus 4, which is equal to square root of 9. That is 3. But therefore, your sin theta is equal to mod of 2 divided by root 6 into 3, which is equals to 2 by 3 root 6. Or theta is equals to sin inverse of 2 by 3 root 6. That is nice. Right now, moving on to the 8th problem. 8th problem, exercise 8, 6.9 8th problem. Find the coordinates of the foot of the perpendicular. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. Find the coordinates of the foot of the perpendicular. Find the coordinates of the ரெண்டு மெத்தட்லயே நான் சொல்லி தரேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாதான் சூப்பரா இருக்கும். Find the coordinates of the foot of the perpendicular.
find the coordinates of the foot of the perpendicular and the length of the perpendicular from the point, length of the perpendicular from the point 4, 3, 2 to the plane x plus 2y plus 3z is equals to 2. Is equals to 2. சரியா? x plus 2y plus 3z equals to 2. இப்போ என்ன சொல்லியிருக்கான், இங்க ஒரு பாயிண்ட், இதுக்கு நேரா ஒரு பெர்பெண்டிகுலர், இங்க ஒரு பாயிண்ட், இது வந்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் m, இது வந்து p given point 4, 3, 2. இது லைன், இது பிளேன் x plus 2y plus 3z is equals to 2. இந்த 2 வந்தா minus 2 equal to 0. எனக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலரும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலரும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட், நீங்க போன வாட்டி டிஸ்டன்ஸ் டைரக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் ரெண்டாவது மெத்தட் சொன்னேன் இல்லையா, இதனுடைய வெக்டர், இது எப்படி போடலாம், என்னுடைய வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் பொழுது ஐ கேன் ரைட் திஸ் அஸ் என்னுடைய வெக்டர் ஃபார்ம்ல நான் இதை எழுதும் போது எப்படி எழுதலாம்னா ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3j கேப் ஈக்குவல்ஸ் டு 2. இதுதான் நார்மல் வெக்டர். நார்மல் வெக்டர்னா எனக்கு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய வெக்டர், அதுதான் ஐ கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். அப்போ இந்த லைனுக்கு பிஎம்க்கு இது பேரலா இருக்கா, ஒரு பாயிண்ட் 1 பேரலல் வெக்டர். அப்போ அந்த பாயிண்ட் நான் எப்படி எழுதுவேன், x1, y1, z1. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா பேரலல் வெக்டர் l, m, n 1, 2, 3. ஃபார்முலா என்னது, x minus x1 4 by 1, y minus 3 by 2, z minus 2 divided by 3 equals to some lambda. இப்போ இந்த லைன் பிஎம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் இப்ப கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சது வந்து லைன் பிஎம். இந்த லைன் பிஎம்ல நிறைய பாயிண்ட் இருக்கும். அப்போ நான் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். எனி பாயிண்ட் ஆன் த லைன் கேன் பி ரிட்டன் அஸ், அதை தான் நான் என்ன பண்றேன், m ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ m ஆஃப் lambda plus 4, 2 lambda plus 3, 3 lambda plus 2. இந்த பாயிண்ட் இல்லையா, let m, அப்போ let m lies on the plane. அப்போ m of this point lies on the plane, என்ன plane, x plus 2y plus 3z minus 2 equal to 0. இதுதான் என்னுடைய plane, கரெக்ட்டுங்களா? அப்போ நான் இதை போடும் பொழுது what I will get என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சாச்சு, என்ன எக்ஸுக்கு பதிலா lambda plus 2, y-க்கு பதிலா 2 lambda plus 3, that is called y coordinate. Your z coordinate is 3 lambda plus 2, 3 times of 3 lambda plus 2 minus 2 is equals to 0. Now you simplify, lambda plus 4, 4 lambda plus 6 plus 9 lambda plus 6 minus 2 equal to 0. So I want to find out the lambda value. இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. we'll get what is the lambda value. பார்க்கலாமா, lambda 10, 14 lambda, 14 lambda plus 10, 16, 14. So which is equals to 0. Your lambda is equals to minus 2. Therefore, the foot of perpendicular is m of, I can put lambda minus 1. Minus 1 plus 4, 3. Minus 2 plus 3, 1. Yeah, minus 1 into 3. அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை தான் நான் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் சொல்வேன். 3, 1 minus 3 plus 2 minus 1. இதுதான் என்னுடைய ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். I can take this as 3, 1, minus 1. Now, the length of perpendicular. Your length of perpendicular PM is equals to distance formula. x2 minus x1 plus y2 minus y1 into z2 minus z1 the whole square. So what you will get, 4 minus 3 the whole square plus 3 minus 1 the whole square, 2 plus 1 the whole square. We will get 1 square 1 plus 4 plus 3 square 9. I'll get 14 is the answer. Avladhaan answer. Distance between the 2 points in a 3 dimension. Anga 2 dimension. x2 minus x1 the whole square
plus y2 minus y1. இங்க x2 minus x1, y2 minus y1, z2 minus z. Okay. So we'll solve some example problems. Example sums போடலாம். Example 6.49 டைரக்டா போயிடலாம். 6.49 பாருங்க, find the distance of a point. Find the distance. நீங்க இப்ப அந்த மெத்தட்லயும் போடலாம், ஃபார்முலா மெத்தட். நான் சொன்னல x2 minus x1 by a, y2 minus y1, அதுல போட்டாலும் you get the same result. புரியுதுங்களா? அதுலயும் x2 y2 z2 ஏன் டைம் அந்த ரெண்டாவது மெத்தட், அது கன்வென்ஷனல் மெத்தட், இது அது ஷார்ட் ட்ரிக் மெத்தட். பாருங்க, find the distance of a point 2, 5, -3. Find, நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க அந்த ஷார்ட் ட்ரிக் மெத்தட், அந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி போடுங்க. So find the next one, find the distance, find the distance of a point 2, 5, -3. 2, 5, -3 from the plane, or vector dot 6i cap minus 3j cap plus 2k cap is equals to 5. பாருங்க, டிஸ்டன்ஸ்னாலே பெர்பெண்டிகுலர். ஒரு பிளேன் வரைஞ்சிட்டு அந்த பிளேனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இதுதான் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்கம்மா, p of 2, 5, -3. எனக்கு தேவை இந்த பாயிண்ட் இஸ் ஃபுட் ஆஃப், அதை கேட்கல. ஃபைண்ட் த ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் கேட்கல, லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் pm கேட்டிருக்காங்க. Here m is called the foot of perpendicular. We know that this is called the foot of perpendicular. இப்ப நல்லா கவனிங்க, இந்த பிளேன் வெக்டர்ல இருக்கு, convert into Cartesian form. Your Cartesian formல எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும் 6x minus 3y plus 2z, இந்த 5 இப்படிங்க வந்தா -5. I can write this as 6x minus 3y plus 2z minus 5 equal to 0. This is the plane. Correct? This is the plane. நமக்கு தெரியும். ரைட்? ஆமா, இதுதான் என்னுடைய பிளேன். இப்போ என்ன செய்ய போறோம் பாருங்க, ரொம்ப ஈஸி. டிஸ்டன்ஸ்க்கு நான் ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? என்ன ஃபார்முலா? யுவர் d is equals to ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square plus b square plus 6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a வந்து 6, x1 வந்து 2, b வந்து -3 இல்லையா? -3, y1 is 5 plus c வந்து 2, z3 is -3, z1 is -3 plus d -5 divided by root of 6 square 36 plus 3 square 9 plus 4. We'll get d is equals to 12 minus 15 minus 6 minus 5 divided by square root of 49. We'll get 12 minus 15 minus 3 minus 3 minus 6 minus 9 minus 9 minus 5. Yeah, we'll get minus 14. Yeah, we'll get minus 14. Square root of 49 is 7. 14 divided by 7, which will give you the 2 units is the answer. Eவ்வளவு simple பாருங்க. 2 marks அல்லது 3 mark question. Moving on to next question. (6.50). You have to listen very carefully this problem. Find the distance of the point. Find the distance of the point. Okay, find the distance of the point. நல்லா கவனிக்கணும், ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் போட்ட பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப் இது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும். ஸோ ரெகுலர் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஈஸி தான். சரிங்களா? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட். Find the distance of the point 5, minus 5, minus 10. From the point of intersection, from the point of intersection of a straight line, passing through the points
passing through the points. Passing through the points. A of 4, 1, 2 and B of 7, 5, 4 with the plane x minus y plus z is equals to 5. ஏன் கொஸ்டின் எழுதுனா அதனுடைய மீனிங் உங்களுக்கு கிளியரா புரியணும். Find the distance of the point 5, 5, minus 10 from the point of intersection of a straight line passing through the planes A and B. அப்போ ஒரு பிளேன் இருக்கு, நல்லா கவனிக்கணும். நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் வெளியில இருந்து பிளேனுக்குள்ள வந்தா இப்படிதான் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஐ கேன் டேக் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் என்ன எடுப்பேன்? அப்ப பாருங்க, ஏ பின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கலாம். 5, -5, -10 பிளேன் கொடுத்துட்டா ஐ கேன் ரைட் x minus y plus z -5 equal to 0. இப்போ என்ன சொல்லிட்டா, ரெண்டு பாயிண்ட் ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுது, அது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுது. நான் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, அதுவும் இன்னொரு லைன் இங்க இருந்து வருது, அதுவும் எனக்கு இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த ஏ பில ஏதோ ஒரு பாயிண்ட் இங்க இருக்கும் கண்டிப்பா. நான் இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். 7 கரெக்டா நான் செக் பண்ணணும். 7, 5 இது வந்து 4, 1, 2. எப்படி செக் பண்ணுவேன்? நம்மளுக்கு இந்த ஏ என்ற பாயிண்ட் இந்த லைனுக்கும் இந்த பிளேனுக்கும் இன்டர்செக்டிங் பாயிண்ட். அப்போ கண்டிப்பா ஏ என்ற பாயிண்ட் இது லை ஆகும். டெஃபினெட்லி த பாயிண்ட் ஏ ஷுட் லை இல்லையா? அப்போ சொல்லுங்கம்மா. அது ஏன் பி நீங்க தப்பா எழுதிருக்கீங்க சார். ஆமா, கேக்குதுங்களா? தேங்க்யூ. இதுதான் 4, 1, 2. தேங்க்ஸ். இது வந்து 7, இந்த பி வந்து வேஸ்ட் பாயிண்ட் தான், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அந்த பி பாயிண்ட் அப்ப என்ன சொல்றேன், லெட் ஏ ஆஃப் 4, 1, 2 lies on the plane and செக் பண்ண போறேன். x minus y plus z minus 5 equal to 0. அப்போ எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது உங்களுடைய LHS 0வா வருதுச்சுன்னா, your LHS equals to 4 minus 1 plus 2 minus 5 which is equals to 0. பாருங்க, 6 minus 6 0. அப்போ இது 0 வந்துச்சுனால I can say the point of intersection is nothing but A. Therefore the point of intersection is A of 4, 1, 2. அப்போ இது வந்து என்னுடைய perpendicular length. எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறான், find the distance of the point. அப்போ I can use the distance formula. எனக்கு தேவை PA, இதுதான் என்னுடைய distance. அப்போ I can find the distance PA is equals to square root of distance formula 5 minus 4 the whole square plus -5 minus 1 the whole square minus 10 minus 2 the whole square. Square root of 5 minus 4, that is called 1. Minus 5 minus 1, 6. Minus 6 square, 36. 12 square, 147. Correct down, 144. That panina will get 144 plus 36, 180, 181 one. Yeah. So I'll get 181. So I'll get the answer is 181. The answer is square root of 181. இதுதான் என்னுடைய டிஸ்டன்ஸ். இப்ப பாருங்க, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். அப்போ எய்தர் பியா இருக்கும் ஏவா இருக்கும். நான் சூஸ் பண்ணது ஏ. ஒருவேளை பியை சூஸ் பண்ணீங்க வரலையா, ஜஸ்ட் நீங்க மாத்தி போடுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அங்க இன்டர்செக்டிங் பாயிண்டா இருக்கும். இப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். We'll move on to the next problem. Quick, please. Hurry up. Find the distance between the parallel lines. Find the distance between the parallel lines in the planes. Find the, அவனே கொடுத்துட்டான், அங்க மென்ஷன் பண்ணிட்டான் parallel. அப்ப எனக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் டிஃபரா இருக்கும். parallel அப்படின்னு சொன்னா it differs only by the constant. Find the distance between the parallel planes. X plus 2y minus 2z plus 1 equal to 0 and 2x plus 4y minus 4z
plus 5 equal to 0. அவன் parallel சொன்னா நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்களேன், இது 2x, இது 4y, இது 4z. இப்போ இத 2 ஆல டிவைட் பண்ணா அதே மாதிரி கிடைக்கும், ஆனா இங்க ஃபிராக்ஷன்ல கிடைக்கும். அப்ப என்ன பண்றேன், ஐ அம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் திஸ் பை. அப்ப என்ன ஆயிடும்னா 2x plus 4y minus 4z plus 2 equal to 0. பாருங்களேன், இது ரெண்டும் differ only by the constant. அப்போ இது ரெண்டும் we call it as a parallel planes. நீங்க டயகிராம்லாம் வரைய வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியா தெரிஞ்சிச்சு. இது ரெண்டும் parallel planes. அப்போ இத கம்பேர் பண்ணும் பொழுது ஐ வில் கெட் a வந்து 2 இருக்குது, b வந்து 4 இருக்குது, c வந்து -4, d1ன்றது 5, d2ன்றது 2. What is the formula? What is the distance formula? Your distance d is equals to d1 minus d2 modulus square root of a square plus b square plus c square, which is equals to what is d1? 5 minus 2 divided by square root of 2 square of 4, 16 plus 16, which is equals to 3 divided by 36, yeah, square root of 36, which is equals to 6. 3 by 6, that is nothing but 1 by 2. The answer is very simple. I'll get 1 by 2. Moving on to 6.52, example 6.52. Find the distance between the planes. ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். Find the distance between the planes or vector. Example 6.5. R vector dot 2i cap minus j cap minus 2k cap, which is equals to 6. And R vector dot 6i cap minus 3j cap minus 6k cap, which is equals to 27. நல்லா கவனிச்சிங்க, இந்த மாதிரி parallel planes வரும்பொழுது பாருங்க, கொடுத்துட்டா பிளேன்ஸ் தான் கொடுக்குறா, parallel planes தான் கொடுக்குறேன். நீங்க பிளேன்ஸ் கொடுக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா you just convert into Cartesian. ரொம்ப ஈஸி இல்ல, x y z ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். 2x minus y minus 2z minus 6 equal to 0. இத பாருங்க, 6x minus 3y minus 6z minus 27 equal to 0. இப்போ இங்க 6 இருக்குது, இங்க 2 இருக்குது. இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சீங்கன்னா parallel plane-ஆ மாறிடும் பாருங்க. 6x minus 3y minus 6z minus 18 equal to 0. இங்க அதே 6x minus 3y minus 6z பாருங்களேன். These two are parallel planes. கரெக்டா? parallel planes-ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா? d is equals to d1 minus d2 divided by root of a square plus b square plus c square. Am I right? So அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? Which is equals to d1 minus d2. So I'll get minus 18 minus of minus plus 27 square root of 6 square 36 plus 9 plus 36. Right? So 72 plus 9, which is equals to 81. 27 the 18 which is 9 divided by 81, which is equals to 1 by 9. The answer is 1 by 9. Moving on to the next example, 6.53. Find the equation of the plane. Find the equation of the plane. Next one. Find the equation of the plane passing through the line of intersection of the planes. Find the find the equation of the plane. Find the equation of the plane passing through the intersection of the planes
r vector dot I cap plus j cap plus k cap plus 1 is equals to 0. And r vector dot 2i cap minus 2j cap plus 5 is equals to 2. And the point, இங்க first sum போட்டோனே நேத்து அதேதான் point is given that என்னன்னா இத வந்து வெக்டர்ல கொடுத்துருக்காங்க, convert into Cartesian form. எப்படி Cartesian formல convert பண்ணுவீங்க? Plane 1 P1. So I can write x plus y plus z plus 1 equal to 0. Plane 2, how can I write this? 2x minus 2y plus 5z minus 1 equal to 0. அப்போ plane passing through the line of சார் intersection of the -2 plane. சார் அது -2 சார் அது எதுமா? -1ன்றது -2 சார். Right. Minus 2. Thank you. So required equation of the plane. Required equation of the plane is x plus y plus z plus 1 plus lambda into 2x minus 2y plus 5z minus 2 equal to 0. It passes through the point in Kutrana. In a point, -1, 2, 1. So -1 plus 2 plus 1 plus 1 plus lambda into -2, 2 into 2 minus 4, 5 into 1, 5, minus 2 equal to 0. I'll get 2, 1, 1 cancel, 3 plus lambda minus 6 plus 1 plus 5, minus 1, minus 2, I'll get minus 3. So minus 3 lambda is equals to minus 3, lambda equals to 1. They're going to be substitute, we'll get the required equation. The required equation of the plane is, we'll get lambda by the 1 for x plus y plus z plus 1 into 2x minus 2y plus 5z minus 2 equal to 0. We'll get x plus y plus z plus 1 plus 2x minus 2y plus 5z plus 2 equal to 0. Add பண்ணுங்க 3x minus y plus 6z 1 minus 2. அவ்வளவுதான். This is the required equation of the plane. This is the required equation of the plane and கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? Any doubt? தப்பா என்ன போட்டுனா பாருங்க. Minus point correcta? -1, 2, 1. -2, so the answer is 3x minus y plus 6z minus 1. So only thing in enna appdin kettingana, I have just changed the vector equation to Cartesian form. Avladha sejirukken. Idhe da exercise first problem. Okay. So we have just very few problems are left out in this. In the next class, you just finish this remaining problems. Then we'll move on to the next volume that is called applications of derivatives 1 la. Number next step up எடுத்து வச்சிடலாம். So with this we'll stop today. I hope you enjoyed the class today. So actually I thought to finish this vector algebra today itself. So anyway, we'll just finish off this in the next class. We'll start the application of derivatives. Okay, with this we'll stop. Thank you very much. God bless you all. Take care. We'll see you on Monday again. Okay. Good night, everyone. Thank you, sir. Thank Okay. Okay.